அவருடைய கருத்து போக்குகளின் மூலம்தான் உலகத்தை மாற்றியமைக்க முடியுமே தவிர வேறு வகையால் அல்ல. கண்ணதாசன் இந்த உலகத்தின் போக்கை மாற்றியமைக்க வந்த கவிஞர்களிலே ஒருவர் என்று நான் சொன்னால் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். திராவிட நாடு என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. திராவிட இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக இந்த மண்ணிலே தோன்றியது. அந்த இயக்கம் இன்றைக்கும் அழிய மறுப்பதற்கு காரணம் அந்த இயக்கத்திற்கான தேவை இந்த மண்ணிலே இன்னமும் இருப்பதுதான் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வளவு தப்புக்கள், இவ்வளவு தவறுகள், இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவிற்கு பிறகும் கூட அந்த இயக்கம் அழிவதற்கு தவிக்கிறது. நானெல்லாம் பல சமயம் நினைத்திருக்கிறேன் இதோடு இது முடிந்தது. ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாக அது ஏதோ ஒரு வகையிலே கால் கொண்டு நம்முடைய அந்த புல் போல மீண்டும் மீண்டும் மண்டுவதற்கு காரணம் ஏதோ ஒரு தேவை குறித்த நிலை அங்கே இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் திரைப்படத்துறைக்குள்ளும் நுழைந்தார், பொது வாழ்க்கைக்குள்ளும் நுழைந்தார். கண்ணதாசனை போல இந்த மாபெரும் திராவிட இயக்கம் என்பது திராவிட இனம். திராவிட இனம் என்பது தமிழ் மொழியை, தெலுங்கை, துளுவத்தை, கன்னடத்தை இவற்றையெல்லாம் கூடிய ஒரு இனம். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த மலையாளிக்கும் இந்த கன்னடியனுக்கும் மற்றும் உள்ள முட்டாள்களுக்கும் இந்த இனத்தின் அருமை பெரியவில்லை. இல்லாவிட்டால் காவிரிக்காக சண்டை நடக்காது. அவனும் நாமும் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவனும் நாமும் ஒன்று. பின்பு அந்த மொழி சிதைந்து சிதைந்து வடமொழி இந்த மொழியின் மீது ஏறி ஏறி புதிய மொழிகள் பிறந்தன. தமிழ் சிறப்பாக பேசப்பட்ட நிலை வரையிலும் அதில் சிதைவு வரவில்லை. தமிழ் கொச்சையாக பேசப்படுகின்ற நிலை எல்லையோரங்களில் ஏற்பட்டு அதோடு வடமொழி சேர்ந்த போது அது ஒரு புதிய மொழியாக தோற்றம் பெற்றது. தெலுங்காக மாறியது, கன்னடமாக மாறியது, துளுவமாக மாறியது, கடைசியாக மலையாளம் வந்தது. இந்த உணர்வை கண்டறிந்து சொல்வதற்கு கால்டுவெல் என்கின்ற ஐரோப்பிய அறிஞன் வந்தான். இதை கொள்கையாக எடுத்துக் கொள்வதற்கு பெரியார், அண்ணா போன்ற மிகச்சிறந்த தலைவர்கள் இருந்தார்கள். அதனாலே அதற்கு முன்னாலெல்லாம் நமக்கு ஏற்படாத நீ பிள்ளைமார், அவர் கள்ளர், இவர் சேர்வார், அவர் செட்டியார் என்று சொன்ன நிலைகளுக்கெல்லாம் மாறாக நாம் தமிழர்கள், திராவிடர்கள் என்கின்ற எண்ணம் ஒரு காலகட்டத்தில் ஓங்கி நின்றது. நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன் தான் நாகலாம் என்று பாரதிதாசன் சொன்னார். அத்தகைய உணர்வை ஏற்படுத்துவதில் மிகப்பெரிய சேவையை தமிழ்நாட்டுக்கு செய்தவர் கண்ணதாசன். நாமெல்லாம் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள், நாமெல்லாம் தமிழர்கள், நம்முடைய மொழி ஒப்பற்ற தமிழ் மொழி என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதிலே மிகப்பெரிய அளவிற்கு நின்றவர்கள். பாரதி கூட தேசிய இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவன். பாரதிதாசனும் கண்ணதாசனும் தான் இதை பெரிய அளவுக்கு மக்களிடம் எடுத்துச் சென்றவர்கள். கதிர் வெடித்து குழம்பு விட, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றி விட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழன் எங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளே என்று நதி வருவதற்கு முன்னால், மணல் வருவதற்கு முன்னால் சூரியனிலிருந்து வெடித்து விழுந்த பிளம்பு குளிர்ந்து ஆறிய போது முதலாக தமிழ் மண் தோன்றியது என்றும் தமிழன் தோன்றினான் என்றும் இந்த பெருமைகளை கண்ணதாசன் நிறுத்தினார். நான் பல சமயங்களிலே சொல்வேன், எல்லா மக்களும் உலகத்தில் பழம்பெரும் மக்கள் எல்லாம் சாப்பிடுவதற்காக மட்டுமே வாயை திறந்து கொண்டிருந்த போது பேசுவதற்காகவும் வாயை திறந்தவன் தமிழன் தான். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்புடைய இனம் நம்முடைய இனம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் நம்முடைய நாட்டிலே இருந்தது. அது தமிழர்களின் நாகரிகம். ஒழுங்குமுறையோடு நகரமைப்பு இருந்தது. அங்கே புதை சாக்கடைகள் இருந்தன. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் மிகச்சிறந்த நகர அமைப்புகளை உருவாக்கி இருந்தார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கிற போது அங்கே முனிசிபாலிட்டியும் இல்லை, பிளானிங் ஆபீசரும் இல்லை, காசு வாங்குவதற்கு மனிதனும் இல்லை. ஆகவே நகர அமைப்புகள் சிதையவில்லை. அப்பொழுதே பிளானிங் ஆபீசர் வந்திருந்தால் ஆரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் தமிழனுக்கு இருந்திருக்கார். சிஎம்ஏ என்ற ஒரு அமைப்பு சென்னையில் இருக்கிறது. 1,00,000 வீடுகளை இடிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. 1,00,000 வீடுகளை, ஒரு வீடு இரு வீடு அல்ல. நான் தினமணியில கொதித்து எழுதினேன். நகரமைப்பு அதிகாரிகள் இருக்கிறீர்கள், நகரசபை இருக்கிறது, மாநகராட்சி இருக்கிறது, அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார், இத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள், திட்ட அலுவலர் இருக்கிறார். இந்த மேப்பை பார்த்து இந்த வீடு சரியாக இருக்கிறது, இல்லை சரியாக இல்லை, இந்த இடத்தில் திருத்தப்பட வேண்டும், 8 அடி சந்துக்குள்ளே 8 மாடி கட்டக்கூடாது,
என்று சொல்ல வேண்டும். அவன் சொல்லாத காரணத்தினால் பணத்தை வாங்கி வாங்கி கொண்டு சட்டத்திற்கு மாறாக எல்லா காரியங்களையும் செய்த காரணத்தினாலே சென்னையிலே 1 லட்சம் வீடுகளை இடித்து விடுங்கள் என்று ஈவிரக்கம் இல்லாமல் ஹைகோர்ட் உத்தரவு இருக்கிறது என்று சொன்னால் அது ஹைகோர்ட்டினுடைய குற்றமா அல்லது இந்த அதிகாரிகளினுடைய குற்றமா? 1 லட்சம் வீடுகளும் இடிக்கப்பட்டால் என்ன ஆகும்? அதில் பல இடங்களில் கடைகள், இவ்வளவு இடிக்கப்பட்டால் அது என்ன ஆகும்? நீ கொஞ்சம் லஞ்சம் வாங்கியிருப்பாய், அவன் கொஞ்சம் வரியை கொஞ்சம் ஏற்க முடியும் என்பதற்காக உனக்கு பணம் கொடுத்து விட்டு வீட்டை தாறுமாறாக கட்டியிருப்பான். இப்பொழுது கோர்ட்டு இடி என்று சொன்னால் நான் கேட்கிறேன், அந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டால் அந்த வீட்டுக்குரியவன் பிச்சைக்காரனாகி விட மாட்டானா? அவன் கதி என்ன ஆகும்? வாழ்நாள் முழுவதும் சேகரித்து கட்டப்பட்ட வீட்டில் ஒரு நாள் இடி என்று நீதிமன்றம் சொல்கிறது என்பதற்காக அது இடி தெரியப்படுகின்ற நிலைமை ஏற்படுமானால் இந்த அதிகாரிகள் கொஞ்சம் பணத்தை அடைவதற்காக, இவன் கொஞ்சம் வரியை ஏய்ப்பதற்காக இந்த 2 முட்டாள்களும் கூடி செய்த செயல்களினுடைய விளைவு அவன் பிச்சைக்காரனாகி ரோட்டில் இருக்கின்ற நிலைமை ஏற்படாதா? சரி, என்ன செய்வது என்று அரசாங்கத்திலே ஒரு முதலமைச்சர் சென்ற முறை ஆட்சியில் இருந்தவர் ஒரு தீர்மானம் போட்டார். 2007ஆம் ஆண்டுகள் வரையிலும் உள்ள எந்த வீடுகளையும் இடிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு அவசர சட்டம் போட்டார். அதன் மூலமாக கோர்ட் உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டது. அடுத்தாற்போல் ஒருவன் கேட்டான், 2007ஓடு ஏன் நிறுத்திவிட்டாய்? 2011 வரையிலும் அதை நீடி என்று சொன்னான். ஆனாலும் கூட அவர் செய்த செயல்கள், அவர் ஆற்றிய பணிகள் இன்றைக்கும் வரலாற்றில் நிற்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு முன்னாலெல்லாம் எப்படிப்பட்ட பாடல்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தன? சின்ன குட்டி நாத்துனா ஒரு பாட்டு, திரைப்பட பாட்டு. சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா, குன்னக்குழி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா, குளிரடிக்கிற குழந்தை மேல